கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, மேன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளை, கிருபைகளை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை நிறைவாய் தந்து நடத்துவீராக. இந்த அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நிற்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்க. எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. நாம் நின்ற வண்ணமாகவே முறை முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதத்தை நாம் முறை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 72. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் பிழைத்திருப்பார், சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும்,
அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். அருமையான இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வர ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபை. அதற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் நம்முடைய போக்கிலே வரத்திலே நம்முடைய வீடுகளிலே ஆண்டவர் நமக்கு தந்த பாதுகாப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எந்த சேதமும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் தந்திருக்கிற நல்ல சுகத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நல்ல முறையில் செயல்படும்படி கிருபை செய்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் நமக்கு துணையாய் நின்றாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது போல, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற அந்த நல்ல ஆண்டவர் நமக்கு துணையாய் நின்று நம்மை நடத்தினாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த அருமையான இந்த நேரத்தில் அந்த உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறது போல, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் சொல்லுவேன் என்று சொல்லுகிறது போல, ஆண்டவரே நம்முடைய அடைக்கலமாய் நம்முடைய கோட்டையாய் கண்மலையாய் இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. அவருடைய கண்மலை அவர்களை பாதுகாக்கும் கண்மலை. ஹல்லேலூயா. அது அவர்களை ஒருபோதும் விற்று போடாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ளவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் புகழுகிற அந்த உன்னதமான ஆண்டவர் நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது போல, ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தின கர்த்தர், எல்லாரும் வாய்த்திருந்து சொல்லுங்க, எபனேசரே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அந்த எபனேசர், எபனேசர் இனிமேல் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் இறக்கி வைப்போம். வேதம் சொல்லுகிறது போல, ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். இம்மட்டும் நமக்கு துணை நின்ற அந்த கர்த்தர் இனிமேல் நம்மை நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவரை நெருங்கி சேர கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமர்வது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பெரிய கிருபை. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே, உம்மை போல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை போஷிக்க, உம்மை போல என்னை ரட்சிக்க யாரும் இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை போஷிக்க, உம்மை போல இல்லையே, ஏசையா யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும், உம்மை போல வல்ல தேவன் யாரும்
இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. கரங்களை உயர்த்தி, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அல்லேலூயா. இயேசப்பா, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், உம்மை போல நல்ல தெய்வம் ஒருவர் இல்லப்பா. இந்த உலகத்துல உம்மை விட நல்லவர் ஒருவர் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இதுவரைக்கும் நன்மை செய்திருக்கிறீர், இனிமேல் நீர் நன்மை செய்வீர். எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க, நீர் எனக்கு நன்மை செய்வீர் ஆண்டவரே, நீர் எனக்கு நலமானதை தருவீரப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். எல்லாரும் வாய் திறந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம் தன் பலனை தரும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் தரப்போகிற நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீ செய்ய போகிற நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீ தரப்போகிற அற்புதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறீரப்பா, அதை நான் சுதந்தரித்துக் கொள்ள என்னை நீர் நடத்த போகிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்தமே காணோம். ஐயோ, அவர் நல்லவர்னு எப்படி சொல்றதுன்னு பார்க்குறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தவும் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த லெந்து நாட்களின் 25வது நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த எபிரேயரின் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த எபிரேயரின் புஸ்தகத்தில் நாம் எபிரேயரில் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அதற்கு நாம் இந்த நாளின் தியானத்திற்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்களுக்கு பலன் தரும் இயேசு. செயல்களுக்கு பலன் தரும் இயேசு. பிரியமானவர்களே, நாம் இந்த கடந்த 2 நாட்களாக 6ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து இந்த 6வது வசனம் வரைக்கும் நாம் நேற்று முன்தினம் இந்த 2 நாட்களும் தியானித்தோம். அதில் ஆண்டவருடைய வேதம் உங்களை என்னையும் ஒரு எச்சரிக்கிற வார்த்தையாகவே கடந்து வந்தது. அதிலே நாம் பார்க்கும்போது வழுவி போகிற ஜனங்கள் என்று சொல்லுகிறது. மூல உபதேசங்களை பற்றி கொண்டு ஆண்டவர்களுக்குள்ளே வளர முடியாதபடி இருந்தவர்கள் என்று சொல்லி ஒரு சிலரை வேதம் சொல்லுகிறது. நல்வார்த்தையை இனிவரும் பலன்களையும் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் அவர்கள் ஆண்டவருடைய அந்த
மேன்மையை மறுதலித்து போனவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மக்கள் திரும்பவும் அவர்கள் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் மறுபடியும் அவர்களை புதிதாக்குவது கூடாத காரியம் என்று சொல்லி இந்த 6வது வசனத்தில் அவர் முடிக்கிறார். அருமையானவர்களே, இதை சொல்லிவிட்டு தான் அடுத்த வசனம் சொல்லுது. 7வது வசனத்தில் எப்படி எனில் என்று சொல்லுகிறது. அங்கே நாம் பார்க்கும்போது இந்த தண்டனைக்குரியவர்கள் யார் என்று பார்க்கும்போது 2 நிலத்தை நமக்கு முன்பாக இந்த எபிரேய ஆக்கியோன் வைக்கிறார். அதில் ஒரு நிலம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த எபிரேய ஆக்கியோன் தண்டனையின் வார்த்தைகளை முதல்ல சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, அப்படி இருந்தாலும் அந்த அந்த தண்டனைக்குரியவர்களிலே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்லுகிறது, தங்கள் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, இல்லையா? ஒரு சில நிலங்களுக்கு பேர் இருக்கும், வானம் பார்த்த பூமின்னு வாங்க. அந்த வானம் பார்த்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்னா, மழை பெய்தால்தான் அதில் பயிர் விளையும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மழை பெய்த உடனே அதில் சில அந்த பயிர்கள் வேகமாய் வளர ஆரம்பிக்கும். அதை நாம் பார்க்கும்போது அதில் 2 வகையான நிலங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு நிலம் எப்படிப்பட்டதுன்னா, தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் என்று சொல்லுகிறது. ஒருவேளை நாம் உதாரணத்துக்கு வைத்து கொள்வோமே, சிறுதானியங்களை விதைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த சிறுதானியம் சரியாய் முளைத்து அவர்களுக்கு அது பலன் தருமானால் அந்த நிலத்தை பற்றி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல நிலங்க, அது என்ன பயிர் போட்டாலும் கொஞ்சம் மழை வந்தால் போதும், அது நல்லா கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து பெருமையாக பேசுவாங்க. அதே நேரம் இன்னொரு நிலம் இருக்கிறது. அந்த நிலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது மேலே என்ன ஆகுது, அடிக்கடி மழை பெய்கிறது, அதுவும் அந்த மழை நீரை குடிக்கிறது. ஆனால் அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற இந்த 2 வகையான நிலங்களையும் வேதத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே விவசாயத்தை மையமாய் கொண்டு சில கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆண்டவராகிய தேவன் அடிக்கடி திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுவார். அடிக்கடி திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுவார். யோவானின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலையும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த முதல் நிலத்துக்குரிய வார்த்தையை நாம் 2வது வசனத்திலே பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 15:2 கனி கொடுக்கிற பாருங்க, இந்த இடத்துல சொல்லுகிறது, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. அங்கே சுத்தம் பண்ணுதல். அருமையானவர்களே, ஆண்டவர் பாருங்க, ஒரு மரம் அல்லது ஒரு செடி கனி கொடுக்குமானால் அது இன்னும் நிறைய கனி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு தேவையான காரியங்களை அவர் செய்கிறார். அதே போல அதை குறித்து வேதம் சொல்லும்போது அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வானா, மிகுந்த கனி கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று அங்கே ஆண்டவர் சொல்றார். அப்போ அவரோடு நிலைத்திருக்கிற, அவருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு மரத்தை குறித்து சொல்லுகிறது. அதே நேரம் அடுத்த மரம் எப்படிப்பட்டது, அடுத்தது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது வசனம் சொல்லு, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, இதே காரியத்தை எபிரேயர்ல நாம் இங்கே பார்க்கிறோம். முதல் நிலம் நல்ல பயிர்களை கொடுக்கிற நிலம். அந்த நிலம் என்னவாகுமாம், தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று நாம் யோசித்து பார்ப்போமானால், அவருக்கென்று பலன் கொடுக்கிறவர்களாக வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
அதே நேரம் அடுத்த நிலத்தை குறித்து சொல்லுகிறது. அந்த நிலம் என்ன பண்ணுச்சா, தகாததை கொடுத்தது இல்லையா, தகாததை கொடுத்தது. அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் விளைவிக்கிற நிலம் என்று அந்த இடத்தை சொல்லுகிறது. அது எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறதா, 3 வார்த்தை பயன்படுத்த, தகாதது என்று சொல்லு, ஒர்த்லெஸ் பிளேஸ். அந்த இடத்துக்கு என்ன பேரு, பிரயோஜனமற்றது, தகாதது. 2வது சொல்றாங்க, அந்த நிலம் எப்படிப்பட்டது, சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவானது. 2வது அது கர்ஸ்ட் பிளேஸ்ல, அது சாபமான இடம். 3வது ஒரு இடத்தை சொல்லுகிறது, அந்த இடம் எப்படிப்பட்ட நிலமா, அது சுட்டெரிக்கப்படுகிறது, அதனுடைய முடிவு என்று சொல்லுகிறது, பர்ன்ட் பிளேஸ். அப்போ இந்த 3 வார்த்தையை யாருக்கு சொல்லப்படுகிறதுனா, கனி கொடுக்காத, சரியான கனி கொடுக்காத மக்களை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் பயனற்றவர்கள், அவர்கள் சாபமானவர்கள், அவர்கள் சுட்டெரிக்கப்படுகிறவர்கள். அருமையானவர்களே, இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த எபிரேயாக்கியோன் அதை ஒரே வார்த்தையில் அப்படி சேர்த்து சொல்லிட்டாரு. 1, நல்ல பலன் கொடுக்கிற நிலம், அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். 2வது, எதிர்பார்த்ததற்கு மாறாக பலன் கொடுக்கிற நிலம், அது சபிக்கப்பட்டது, அது பயனற்றது, அது எரிக்கப்பட வேண்டிய நிலம். ஆகவே இதை சொல்லிட்டு இந்த எபிரேயாக்கியோன் அப்படியே விட்டு இருந்தான்னா தன்னுடைய ஜனங்களை அவன் என்ன பண்ணியிருப்பான், இழந்து போயிருப்பான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த சபைகளிலே பேசுகிற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் சாபமான வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அப்போ அவங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வார்த்தையை கேட்டு வேதனையோட ஜனங்க போவாங்கல்ல. இப்போ இந்த எபிரேயாக்கியோன் பாருங்க, இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் 9வது வசனத்தில் சொல்றாரு, பிரியமானவர்களே என்று ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, இந்த பிரியமானவர்களே என்கிற வார்த்தை கிறிஸ்தவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல இந்த எபிரேயாக்கியோன் சொல்லுகிற பிரியமானவர்களே என்று சொல்லப்படுகிற வார்த்தை யாருக்கு தெரியுமா, கிறிஸ்தவங்களுக்கும் பொருந்தும், கிறிஸ்துவை மறுதலித்தவர்களுக்கும் பொருந்தும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அன்போடு கூட, அன்பு உள்ளத்தோடு கூட அவர் அங்கே அழைக்கிறார், பிரியமானவர்களே. அருமையான தேவஜனமே, சாபமான எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு சோர்ந்து போன தன் ஜனங்களை தட்டி எழுப்புறார். அருமையான இந்த நேரத்தில் நாம் பார்க்கும்போது இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த பிரியமானவர்களே என்கிற வார்த்தை எபிரேயர்ல ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறதா. அதுவும் இந்த வார்த்தை, குறிப்பிட்ட வார்த்தை, அதாவது ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் பொதுவாய் பயன்படுத்துகிற பிரியமானவர்களே என்கிற வார்த்தை. அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த பிரியமானவர்களே என்று அழைத்து விட்டு இவர் சொல்றாரு, நாங்கள் இப்படி சொன்னாலும், எப்படி சொன்னாலும், அந்த ஒரு 5ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அந்த 11வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாபமான காரியங்கள். அவர் சொல்றார், இப்படி சொன்னாலும். அடுத்தது என்ன சொல்றார் தெரியுங்களா, நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நீங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போகல, உங்களை தூக்கி என்ன சொல்றது, நெருப்புல போடுற அளவுக்கு போகல. நீங்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு உங்களை ஆண்டவர் தூக்கி வெளியே போடல. எங்கேயோ ஒரு நம்பிக்கை ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க, நம்ம இழந்து போனவர்கள் அல்ல, நம்ம மடிந்து போனவர்கள் அல்ல, ஆண்டவர் என்னை வெறுத்து தூக்கி போட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்ல. இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா, நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நன்மையானவைகள் என்று சொல்லுகிறது என்னன்னா, பயனுள்ள, ஆதாயமுள்ள, பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு எபிரேயாக்கியோன் சொல்றார். இந்த நன்மையானவைகள் அப்படின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 19 முறை பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த எபிரேயரின் புஸ்தகத்தில் 12 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, நன்மையானவைகள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மை வெறுத்தவர் அல்ல. நம்மிடத்துல குறைகள் இருந்தாலும் அந்த குறைவுகளின் மத்தியிலையும் நம்மிடத்துல இருக்கிற ஏதோ ஒரு நன்மையை பார்த்து இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க.
அவர் அழிக்கணும்னா என்னைக்கும் அழிச்சு போட்டிருப்பார். தூக்கி குப்பையில போடு, இல்லை இவங்களை நெருப்புல போடுன்னு போட்டிருப்பார். ஆனா அப்படி செய்யாம இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, எங்கேயோ ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இவர்கள் நன்மையானவர்கள். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் நன்மையானவைகளும், ரெண்டாவது சொல்றாரு ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பு என்பதற்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்திலிருந்து மீட்கப்படுவது, அழிவிலிருந்து மீட்கப்படுவது, பிரச்சனையிலிருந்து மீட்கப்படுவது. அல்லது இந்த இடத்துல சொல்றாங்க, ஒரு மனிதன் வியாதியாக கிடக்கிறான், சாக கிடந்தா அந்த சாக கிடந்த மனிதனை சுகமாக்குதல், அதையும் இந்த விடுதலை ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கி கொண்டாங்க, அவங்களை கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல வைக்கிறாங்க பாருங்க, அதுவும் ரட்சிக்கப்படுதல் அப்படின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா, என்னைக்கோ நான் அழிந்து போயிருக்க வேண்டியவன், என்றைக்கோ நான் முடிந்து போயிருக்க வேண்டியவன், என்றைக்கோ என் வாழ்க்கை பாதாளத்தில் கிடக்க வேண்டிய வாழ்க்கை, ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், என்னை கொண்டு வந்து காப்பாற்றி ஒரு பாதுகாப்பான இடத்துல என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே இவன் சொல்லுகிறான், ரட்சிப்புக்குரிய காரியங்கள் உங்களிடத்திலே காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு மூலையில் நம்ம இருதயத்தில் ஆண்டவர் என்னை ரட்சிக்க கூடிய சில காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன், ஆகவே தான் கர்த்தர் என்னை இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அந்த அந்த ரட்சிப்புக்குரிய நன்மைகள் என்ன, அதையும் இந்த இடத்துல இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, ஏனென்றால் 10வது வசனத்தில் ஆரம்பிக்கிறாரு, அந்த ரட்சிப்புக்குரிய நன்மையான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் முதல்ல சொல்றார். என்ன இருக்குது உங்ககிட்ட? பேசுங்களேன். என்ன இருக்குது? கிரியை இருக்கிறது. கிரியை செய்கிறீர்கள். அருமையானவர்களே, இந்த கிரியை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியிலே பொறுப்பிலே கடினமாக உழைக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு, இவங்க கிரியைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிரியைகள் எப்படி இருக்கு தெரியுமா? உண்மையா இருக்குது. இருக்கிறீங்களா? என் கிரியையில எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு செயல் இருக்கிறது. என் கிரியை, எத்தனையோ கிரியைகள் தவறாய் இருந்தாலும் எங்கேயோ ஒரு கிரியையில ஆண்டவருக்கு பிரியமான கடின உழைப்பு இருக்கிறது. அதை தான் அவர் பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, என் ஆண்டவர் என்னை முழுமையாய் வெறுத்து ஒதுக்குகிறவர் அல்ல, என்னிடத்துல இருக்கிற சில நன்மைகளை தேடி பார்க்கிறவர். அல்லேலூயா. என்னிடத்துல இருக்கிற சில நன்மையான காரியங்களை தேடி பார்க்கிறார். கடினமான உழைப்பு, பொறுப்பிலே உண்மை, பணியிலே உண்மை, இது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது. முதல்ல கிரியை. ரெண்டாவது சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தீர்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் என்று சொல்றார். அப்போ நீங்க செஞ்சீங்க, இப்பவும் ஊழியக்காரனுக்கு என்ன செய்றீங்க? ஊழியம் செய்றீங்க. பரிசுத்தவான்களுக்கு. பரிசுத்தவான்கள்னா யாரு? வேதத்தை பொறுத்தவரை கேட்கிறேன், பரிசுத்தவான்கள் யாரு? எப்படி திருன்னு முழிக்கிறீங்க? பரிசுத்தவான்கள் யார் தெரியுமா? கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசி பாருங்களேன். ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், அதே போல் 25வது வசனம், 26வது வசனம், 31வது வசனம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு தெரியுமா? பரிசுத்தவான்கள்னு சொல்றார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனால ரட்சிக்கப்பட்டு பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு ஆண்டவர் அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன்னுடைய கிரியையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ரெண்டாவது, பரிசுத்தவான்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு, உன் கூட இருக்கிற உன்னுடைய சக விசுவாசிகளுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். இந்த ஊழியன்றத மிக முக்கியமானது. நிறைய நேரங்களில் ஊழியம்னா நம்ம என்ன நினைப்போம்? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஊழியம்னா என்னம்மா?
புசு புசுன்னு காற்று விட்றீங்க, சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஊழியன்னா என்ன தெரியுமா? வெயிட்டரை பார்த்துருக்குறீங்களா? வெயிட்டர் என்னம்மா, வெயிட்டரை பார்த்துருக்குறீங்களா? ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் வருவார், சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க வருவார். நீங்கள் என்ன போட்டு குழப்பினாலும் அவன் கரெக்டாக இருப்பான். தண்ணி கொண்டு வா அப்படின்னா கரெக்டாக தண்ணி கொண்டு வந்து வைப்பான். இந்த மீந்து போனதை பேக் பண்ணி கொடு அப்படின்னா அவன் கட்டி கொடுப்பான். பார்த்துருக்குறீங்களா? போன முறை ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் குழம்பு தான் மீந்து போயிருந்துச்சு. எங்கள் வீட்டம்மாவுக்கு அந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோனத்தான் சொல்கிறான், அம்மா சொல்லாதம்மா, அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்கம்மா, என்னம்மா நீங்கள் இதெல்லாமா போய் கட்டி கொடுப்பாங்க அப்படின்னா. எங்கள் வீட்டம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல, தம்பி இதை கொஞ்சம் கட்டி கொடுத்துட்றியான்னா அவன் கொண்டு போய் என்ன பண்ணான் தெரியுங்களா? அந்த குழம்போட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குழம்பு ஊற்றி பெரிய பொட்டலமாக கட்டி கொடுத்தான். அப்போ யோசிச்சு பார்க்குற அந்த வெயிட்டர் யார் அப்படின்னா, என்ன சொன்னாலும் எதை செய்ய சொன்னாலும் அது பெரிய வேலையோ சின்ன வேலையோ இவர்களுக்காக நான் இதை செய்வேன் என்று செய்கிறாங்க பாருங்க, அதுதான் ஊழியம். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? ஊழியம்னா நான் மூப்பராக இருந்தால் தான் ஊழியம் நடக்கும், நான் பாஸ்டராக இருந்தால் தான் ஊழியம், நான் எல்டராக இருந்தால் தான் எல்லாம், நான் அது ஒரு சில சபைகளில் அப்படி பொறுப்புகள், அந்த பொறுப்பில் இருந்தால் தான் ஊழியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லுவேன், பெருக்குனாலும் ஊழியம்தான். இந்த செருப்பை எடுத்து ஓரம் வைப்பாங்க பாருங்க, அதுவும் ஊழியம்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் இந்த ஊழியத்தை சாதாரணமாய் நினைத்திருக்கிறோம். இன்னைக்கு வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு நீ செய்கிற ஊழியம் என்று சொல்லுகிறது. அதை குறித்து ஒருத்தர் இப்படி சொல்றாரு, டஸ்ட் லேபரிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுது. என்ன டஸ்ட் லேபரிங்னா? குப்பத்தனமான வேலையா இருந்தாலும் நீ செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர் எடுத்து போடுவாங்கல்ல, யாராவது வந்த உடனே ஒரு சேர் எடுத்து போடுறீங்க, அதுவும் ஒரு ஊழியம்தான். இன்னைக்கு நம்ம என்னென்னமோ பெரிய ஊழியங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பார்க்கிற ஊழியம் எது தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்தில் நீ உண்மையா இருக்கிறாயா என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சொல்லுகிறது, இந்த ஆளுவது ஊழியம் அல்ல, பணி செய்வது ஊழியம். அல்லேலூயா. நான் மேலே உட்காந்துக்கிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கக்கூடாது. நான் யாரு? பணிவிடை செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 13 அதை கற்றுக் கொடுத்தார். அவர் ரபியா இருக்கிறார், போதகரும். அவரை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் சொல்லுது இவரை போல வேற யாரும் போதிக்கலன்னு. அவ்வளவு பெரிய ஒரு டீச்சர். என்ன பண்றாரு? தன் உடைகளை கழற்றி போட்டு ஒரு சீலை எடுத்து இடுப்புல கட்டி, சீலைன்னா நம்ம நினைக்கிறோம் லுங்கி கட்டின மாதிரி, இல்லை வேசி கட்டின, அதுவும் கிடையாது. கிழிந்து போன ஒரு துணியை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு, பழைய துணியை அதை கொண்டு போய் தன்னுடைய சீடர்களுடைய காலை கழுவிட்டு இந்த துணியினால துடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, நானே இதை செய்வேனானால் நீங்களும் இதை செய்யுங்கள். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் என்னிடத்துல பார்க்கிற ஒரு ரட்சிப்புக்குரிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது அப்படின்னா அது என்ன தெரியுமா? என் சக விசுவாசிகளுக்கு நான் செய்கிற ஒரு பணிவிடை என்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு நீங்கள் நானும் நம்மை தாழ்த்தணும். நம்ம பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. கர்த்தர் என்னை குப்பையிலிருந்து கொஞ்சம் தூக்கி வச்சிருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அந்த பழைய நிலைமையை நாம் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. வில்லியம் கேரி இந்த நம்முடைய இந்திய தேசத்தில் அவர் ஊழியம் செய்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினார். அதனால ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷனரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சொல்லுவாங்க. அதாவது புதிய மிஷனரி இயக்கத்தினுடைய தந்தை. அவருடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா, அவர் 40 மொழிகளை கற்றுக்கொண்டவர். 40 மொழிகளிலே வேதாகமத்தை ஏதோ ஒரு பகுதியை மொழிபெயர்த்தார். அதே போல சதிக்கு எதிராக போராடினார். அவர் தான் அதாவது நம்மாளுங்க ராஜாராம் மோகன் ராயை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ராஜாராம் மோகன் ராயை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அவர் அந்த சதிக்கு எதிராக எழுத வைத்தது யாருன்னா வில்லியம் கேரி தான். அவருடைய பத்திரிகையில் எழுத வச்சார். இப்படி நிறைய பெரிய காரியங்களை செய்தார். அவர் டாக்டரேட் முடித்தவர். அந்த மனுஷனை ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு அம்மா வேணும்னா இவரை அசிங்கப்படுத்துவதற்காக, அவமானப்படுத்துவதற்காக
அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா தெரியுமா? இப்பொழுது நம்மத்தில் ஷூ மேக்கர்னா அவர் பழைய ஷூ தைக்கிற ஆள், ஷூ மேக்கர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இவர் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி, இவ்வளோ பெரிய மனுஷனை போய் ஷூ மேக்கர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வில்லியம் கேரி அந்த ஸ்டேஜில் ஏறி அவர் அங்கே போடியத்தில் நின்றுட்டு சொன்னாராம், அந்த அம்மா தப்பாக சொல்கிறாங்க, ஐ எம் நாட் எ ஷூ மேக்கர், ஐ எம் எ காப்லர் அப்படின்னாரா. அப்படின்னா என்ன தெரியுமா? நான் ஷூ தயாரிக்கிறவன் இல்லை, பழைய ஷூவை தைக்கிறவன்னாரா. அல்லேலூயா. அவர் வீட்டில் எப்போ ஒரு பழைய ஷூ மாட்டி தொங்க விட்டுருப்பாரா. எதுக்காக அப்படின்னு ஒரு நாள் அவர் கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் இத்தனை மொழிகளை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், அரசாங்கத்தினுடைய டிரான்ஸ்லேட்டராக நான் இருக்கிறேன், நான் ஒரு இந்த இத்தனை பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது எந்த இடத்திலும் நான் பெருமைப்பட்டு விடக்கூடாது. அதுக்காக எப்பெல்லாம் அந்த ஷூவை பார்க்குறேனோ அந்த ஷூ என்னை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நீ ஒரு காலத்தில் செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தவன் அப்படின்னு எனக்கு சொல்லித்தரும். இல்லை, இன்னைக்கு நம்முடைய நிலைமையை மறந்து போய் நான் ஆளுகை செய்கிற நிலைமைக்கு வந்து நிற்கிறேன். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இன்னும் நான் பணிவிடைக்காரன் தான். இதை சொல்றவங்க தான் ஆண்டவருடைய முன்பாக ஏதோ ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக நிற்க முடியும். அல்லேலூயா. இங்கே சொல்றாரு, ரட்சிப்புக்குரியவைகளை அந்த காரியங்களில் ஒன்று உன்னுடைய கிரியை, ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு நீ செய்கிற ஊழியம் என்று சொல்லுகிறார். மூன்றாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியத்தின் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை என்று அங்கே மூணாவது ஒரு காரியத்தை சொல்றார். ஆண்டவருக்காக அவங்க என்ன பண்ணாங்களா? அன்போடு பிரயாசப்பட்டார்கள். இந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம பார்க்கிற சாதாரணமான ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அன்பு செலுத்துவது அல்ல. இந்த ஊழியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆதாயத்திற்காக ஊழியம் செய்வது அல்ல, வேலை செய்வது அல்ல, ஆண்டவருக்காக நான் வேலை செய்கிறேன். அந்த அன்புக்கு பேர் என்ன தெரியுங்களா? இந்த வேத அறிஞர்கள் சொல்றாங்க அகாப்பே லவ். அகாப்பேன்னா என்ன தெரியுமா? பிரதிபலன் எதிர்பாராத அன்பு. அந்த அன்பு எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த அன்பு ஒரு மனிதனுக்குள்ள வர வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வரணும். அந்த நிறைவு வந்தாதான் அவங்க பிரதிபலன் எதிர்பாராத அன்பை செலுத்த முடியும். அப்போ இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல சொல்றாங்க, நீ காண்பித்த அன்புள்ள பிரயாசம் என்று சொல்லுகிறது. அதுக்கு அந்த காண்பித்த அப்படின்ற வார்த்தைக்கு அவங்க சொல்ற விளக்கம் என்ன தெரியுங்களா? செய்து காட்டின, காட்சிப்படுத்தின. நம்ம கடைங்களுக்கு போனோன்னா விண்டோ ஷாப்பிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் கண்ணாடி போட்டு பின்னால் பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கலைனாலும் போய் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். அங்கே என்ன இருக்குது அப்படின்றத அவங்க வெளியே வச்சு காண்பிக்கிறார்கள். அதுபோல் என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் பார்க்கிறபடி இருக்கிறது. அதே போல நான் உண்மையுள்ளவன், அன்புள்ளவன் என்பதை நீ நிரூபித்து இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பிலதெல்பியா திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 3:8, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். அருமையானவர்களே, இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, ஆனா அந்த கொஞ்சம் பலனை வச்சுக்கிட்டு நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. அப்ப என் கிரியையை கர்த்தருக்கு முன்பாக நான் காட்சிப்படுத்த வேணும். சரிங்களா? மனுஷங்க பார்க்குறாங்களா இல்லையா? யார் பார்க்குறாரு? கர்த்தர் பார்க்கிறார். அவர் பார்க்கிறபடி பார்க்கும்போது நான் அன்போடு கிரியை செய்கிறதை அவர் பார்க்கணும். அல்லேலூயா. அவர் பார்க்கும்போது நான் அன்போடு கிரியை செய்வதை நான் நிரூபிக்க வேணும். அவர் பார்க்கும்போது நான் அன்போடு கிரியை செய்கிறேன் என்பதை நான் செய்து காட்ட வேணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை
உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லுகிறது, உங்ககிட்ட 3 ரட்சிப்புக்குரிய காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நீ கிரியை செய்கிறாய். ரெண்டாவது, நீ என்ன பண்ணியிருக்கிறாய்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு நீ ஊழியம் செய்திருக்கிறாய். மூன்றாவது, ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்போடு காண்பித்த கிரியைகள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இது 3ஐயும் பார்த்த தேவன் இப்போ இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுங்களா? இதை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட போறீங்க. முதல்ல சொன்னார் பாருங்க, ரட்சிக்கப்படுவது மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம்னு சொன்ன அந்த எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, உங்ககிட்ட இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. நீ கிரியை செய்தாய், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தாய், அன்போடு இதை நடப்பித்து காண்பித்தாய். ஆகவே உன் கிரியைகளை பார்த்த ஆண்டவர் உன்னை அவர் என்ன பண்ண போகிறார்? உன்னுடைய கிரியைகளை அவர் மறக்காதபடி அதை நினைவு கூற போகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் அநீதி உள்ளவர் அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த எபிரேய ஆக்கியோன் பயன்படுத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் நீதி உள்ளவன், ஒருத்தன் அநீதி உள்ளவன். நியாயாதிபதியிலேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த நீதி உள்ளவன் தான் உண்மையாக நியாயம் செய்வான், அநீதி உள்ளவன் தன் மனதின்படி நியாயம் தீர்ப்பான். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆண்டவருக்கு அவன் சொல்லுகிற பெயர் என்ன தெரியுமா? நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். 4:8 வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை யார் தரப்போறார் தெரியுமா? நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். அல்லேலூயா. பவுலுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, என் ஆண்டவர் யார் தெரியுமா? நீதி உள்ளவர். நான் பட்ட பிரயாசங்களை மறந்து போகவே மாட்டார். அவருக்காக நான் வடித்த கண்ணீரும், அவருக்காக நான் உழைத்த உழைப்பையும் அவர் மறந்து போக மாட்டார். பரிசுத்தவான்களுக்கு நான் செய்த என்னுடைய ஊழியத்தை அவர் மறந்து போக மாட்டார். அவருக்காக அன்போடு நான் செய்த கிரியைகளை அவர் மறந்து போக மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கொர்நேலியுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், மகனே மகளே, முதல்ல நான் சொன்னேன் 5:11 6:10 வரைக்கும் உள்ள வசனங்கள், அதில் உள்ள சாபமான காரியங்கள் உனக்கு வராது. உன்னை நான் மறந்து போக மாட்டேன். உன் கிரியைகளை நான் நினைத்திருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு நீ செய்த ஊழியத்தை நினைச்சிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எனக்காக பட்ட அன்பின் பிரயாசத்தை நான் நினைத்திருக்கிறேன். ஆகவே நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. உன்னை நான் மறந்து போக மாட்டேன். நினைப்பூட்டுதலாக கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காத்திருப்பு அவருடைய நினைப்பூட்டுதலில் வந்து நிற்கும். நம்ம அவருக்காக பட்ட பிரயாசங்கள் அவர் மறந்து போக மாட்டார். அவர் நினைத்து பார்ப்பார். ஆகவே நினைத்து பார்க்கிற ஆண்டவர் நம்மை திரும்பவும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை இந்த 3 காரியங்களில் ஏதாவது நம்ம இடத்துல குறைபட்டு இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் கிரியைகள் சீராக இருக்கணும் சுவாமி. என்னுடைய பணியில் பொறுப்பில் நான் கடினமாக உழைத்து உமக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதில் நான் கொஞ்சம் கூட தயக்கம் காண்பிக்கக்கூடாது. அதில் என்ன குறைவுள்ள ஊழியமாக இருந்தாலும், ரொம்ப சாதாரண ஊழியமாக இருந்தாலும் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாய், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவனாய் என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மற்றவர்களுக்கு நாம் பணி செய்கிறதுல குறைபட்டு போயிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் நிர்வாகம் பண்ணாதான் ஊழியம் நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அது நிர்வாகம் பண்ணுவது மட்டும் ஊழியம் அல்ல, பணி செய்வதும் ஊழியம்தான். ஆளுகை செய்வது ஊழியம் அல்ல, பணி செய்வது ஊழியம்.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன் கூட இருக்கிற உன் சக விசுவாசிக்கு நீ உதவி செஞ்சிருக்கிறியா? உதவி செஞ்சிருக்கிறியா? அந்த வெயிட்டரை ஞாபகத்தில் வச்சுங்க. எப்பேற்பட்ட சாதாரண வேலையை சொன்னாலும், இலை எடுக்க சொன்னாலும் எடுப்பான். ஆனா கொஞ்சம் கூட முகம் கோண மாட்டான். பலன் உண்டு, பலன் உண்டு. நிச்சயமாக உன்னுடைய பிரயாசத்துக்கு பலன் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அதே போல, ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்துக்காக அன்போடு பிரயாசப்பட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் உமக்காக பிரயாசப்படணும், அன்போடு பிரயாசப்படணும். இதை மறந்து போகிறதற்கு நீர் அநீதியுள்ள தேவன் அல்ல, நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு சுவாமி. நாங்கள் கெட்டு போகிறவர்கள் அல்ல, நல்ல பலன் கொடுக்கிற நிலங்களாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர். அந்த நிலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு அந்த நிலத்தை போல நாங்களும் மாற எங்களுக்கு உதவி செய்யும். நீர் விரும்புகிற அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகள் எங்களில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நன்மையானவைகள் எங்களிடத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கடமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது அல்ல, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் சுவாமி. நாங்கள் கிரியை செய்யணும், நாங்கள் பொறுப்புகளில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதை முழுமனதோடு செய்ய கிருபை செய்யும். நாங்கள் மற்றவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுல உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். உம்மிடத்தில் உம்முடைய நாமத்திற்காக அன்பின் பிரயாசத்தை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கிற கர்த்தர், எங்களை நீர் மீட்டெடுக்க போகிறீர், எங்களை உன்னதங்களில் நிறுத்த போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.